தல தலன்னு கொடு கொடு தக்காளி பழம் போல செஞ்சு வச்ச சிலை போல் இருக்கீங்களே. இந்த அழகை கேட்ட பெயர் என்ன? என் பெயர் என்ன? அந்த ரங்கம் ஆதரமற்ற சுந்தரமாகவே வாழ்ந்த என்னுடைய பெயரோ மெலிதா என்று அழைக்கலாம். ஓ, நீதான் மெலிதா. என் பெயரோ மெலிதா. மெலிதாவாக இருந்தால் தாய் தந்தைகள் யார்? பெற்றெடுத்த மாதா பிதா. உன்னை போன்ற மற்றவரை போன்ற ஒரு தாய் வயிற்றிலே கருவே உருவாகி அந்த உருவே பிண்டமாகி அந்த பிண்டமே இப்படி சரிகிரமாகி ஒரு தாய் வயிற்றில் 10 திங்கள் குடியிருந்து பிறந்தவளா? நான் எவ்விதம் பிறந்தேன்? பிறந்தது எப்படி? நான் எவ்விதம் பிறந்தேன்? அன்றொரு நாளிலே தேவாதி தேவர்களும் அசுராதி அசுரர்களும் ஒன்று நின்று நரை திரை மூப்பு பிணி இவை 4 அணுகாத காரணத்திற்காக பார்க்கடலை பானையாகவும் மந்தரகிரி மலையினை மத்தாகவும் வாசுகியிலும் நாகப்பாம்பினை அணை கயிறாகவும் சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமும் நின்று அந்த பார்க்கடலில் தேவ அமிர்தம் கிடைக்கிறார். உண்மைதான். அப்படி அமிர்தம் கிடைத்த வேளையில் அந்த பார்க்கடலில் நாங்கள் 68,000 கன்னிஸ்திரீ பெண்கள் பிறந்தோம். 68,000 கன்னிஸ்திரீகள் பிறந்தீங்க. உண்மைதான். நாங்கள் பிறக்கும் பொழுதே கன்னிகளாக பிறந்தவர்கள். பிறக்கும் போதே அந்த பார்க்கடலில் பிறக்கும் பொழுதே கன்னிகளாக பிறந்தோம். அப்படி 68,000 கன்னி பெண்களில் நாங்கள் நாங்கள் அந்த பார்க்கடலில் இருந்து உதிக்கும் பொழுது எத்தனை பேர் ஒன்றாக பிறந்தோம்? ஒன்றாக பிறந்தது.
சேர்ந்து பிறந்த அக்கா தங்கைகள் சரியாக 27 பெண்மணிகள் பிறந்தோம். 27 பெண்மணிகள். உண்மைதான். சரிம்மா. 27 கன்னி பெண்கள் பிறந்திருந்தாலும் திருமணமாயிடுச்சா? அம்மாடி, பிறக்கும் பொழுதே கன்னி பெண்களாக பிறந்த நாங்கள் நீங்க அந்த தேவ அமிர்தம் கடையும் பொழுது கட்டளை எவ்வாறு? பார்க்கடலில் இருந்து கன்னிகள் பிறந்தா அவரவர் கணவன்மார்களை அவரவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று விதிமுறை விதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் நாங்கள் அக்கா தங்கைகள் 27 பேரும் யாரை திருமணம் செய்தோம்? யாரை எந்த நாட்டு மன்னன்?